أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். من كفر بالله من بعد إيمانه إلا من أكره وقلبه مطمئن بالإيمان ولكن من شرح بالكفر صدرا فعليهم غضب من الله ولهم عذاب عظيم. எவரேனும் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு கட்டாயத்திற்குள்ளாகி அவருடைய உள்ளம் இறைவனை ஏற்றுக்கொள்வதில் நிம்மதியுடன் இருக்கும் நிலையில் நிராகரித்தாரானால் அவர் மீது குற்றமில்லை. ஆனால் எவர் மன நிறைவுடன் நிராகரிப்பை ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகும். இத்தகையவர்களுக்கு மாபெரும் வேதனையும் இருக்கிறது. ذلك بأنه مستحب الحياة الدنيا على الآخرة وأن الله لا يهدي القوم الكافرين. இதற்கு காரணம் இவர்கள் மறுமையை விட உலக வாழ்க்கையை அதிகம் நேசித்தார்கள் என்பதுதான். மேலும் அல்லாஹுவின் நியதி என்னவெனில் நன்றி கொள்ளும் மக்களுக்கு திண்ணமாக அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. أولئك الذين طبع الله على قلوبهم وسمعهم وأبصارهم وأولئك هم الغافلون. இவர்கள் எத்தகையவர்கள் எனில் இவர்களின் இதயங்கள், செவிகள் மற்றும் கண்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். மேலும் இவர்கள் மெய்மறதியில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். لا جرم أنهم في الآخرة هم الخاسرون. திண்ணமாக மறுமையில் இவர்களே இழப்புக்குரியவர்களாவர். ثم إن ربك للذين هاجروا من بعد ما فتنوا ثم جاهدوا وصبروا إن ربك من بعدها لغفور رحيم. ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட காரணத்தால் துன்புறுத்தப்பட்ட போது வீடு வாசல்களை துறந்து ஹிஜ்ரத் செய்தார்களோ, மேலும் இறை வழியில் துன்பங்களை சகித்தார்களோ, மேலும் பொறுமையை கடைபிடித்தார்களோ அவர்களை திண்ணமாக இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெருங்கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். يوم تأتي كل نفس تجادل عن نفسها وتوفى كل نفس ما عملت وهم لا يظلمون. இவை அனைத்திற்கும் அந்த மறுமை நாளில் தீர்வு ஏற்படும். அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாப்பதற்காக வாதாடிக் கொண்டு வருவான். மேலும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த செயல்களுக்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். மேலும் அவர்களில் யாருக்கும் இம்மியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது.